ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 32 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல 31 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி மேக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா, மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல 31 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே 32 கிளாஸஸே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்ன? ஓகேங்களா? சோ இது வந்து வயது கணக்குகள். சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே தெளிவா கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, அருணோட தற்போதைய வயது. சோ நான் தற்போதைய வயது தான் இங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதால நான் அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? சோ அதோட 3 மடங்கு, 3 மடங்குன்னா என்ன அர்த்தம்? 3ஆல பெருக்கணும்னு அர்த்தம். அப்ப 3 இன்டூ எக்ஸ், அந்த 3 மடங்குல இருந்து 3 கழிச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3xல இருந்து 3 கழிக்கணும், ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கிடைக்கிற அந்த ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, அருணோட 2 ஆண்டு முந்தைய வயது. இப்ப வந்து எக்ஸ் வயது அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட வயசு என்னவா இருக்கும்? 2 வயசு கம்மியா இருந்திருக்கும் இல்லையா? சோ அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. இப்ப வந்து எக்ஸ் அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் பிளஸ் 3, ஏன்னா 3 வயசு அதிகமா இருக்கும், ஓகேங்களா? சோ இதுல இருந்து நீங்க +3 பண்ணக்கூடாது. தெளிவா கவனிச்சுக்கோங்க. அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும், அப்ப எக்ஸ் -2, 3 ஆண்டு பிந்தைய வயது, அப்ப எக்ஸ் +3, இத ரெண்டையும் பெருக்க கிடைக்கிறத ஆன்சர், ஓகேங்களா? சோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஈக்குவல் டு எக்ஸ் -2 இன்டூ எக்ஸ் +3. சோ அவங்க கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷன் ஃபார்மா மாத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம், ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா போதும். பாருங்க, 3x - 3 ஈக்குவல் டு எக்ஸ் உள்ள பெருக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x, அதுக்கப்புறம் -2 உள்ள பெருக்குங்க, -2x -6ன்னு வரும். ஸோ இது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் 3xல இருந்து 2x போச்சு அப்படின்னா +x -6ன்னு வரும். இந்த வேல்யூஸ் அப்படியே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, -3x +3ன்னு வரும். ஏன்னா மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் ஆயிரும், பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிரும், 0 இந்த சைடு 0 இருக்கு, ஓகேங்களா? சோ அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இது என்ன ஆகும் பாருங்க, எக்ஸ் -3x, அப்ப -2x -6 +3, அப்ப -3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை காரணிப்படுத்தணும். எப்படி படுத்தலாம்? சோ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்க, 1 இருக்கு. அந்த 1ஐயும் இந்த கான்ஸ்டன்டா இருக்கு இல்லையா, அதையும் பெருக்குங்க, -3ன்னு கிடைக்கும். சோ பெருக்குனா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்டா வரணும், சாரி பெருக்குனா இந்த -3ஆ வரணும், கூட்டினீங்க அப்படின்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்டா வரணும். சோ எப்படி பெருக்கலாம்? ஓர் -3ன்னு பெருக்கலாம் இல்லையா, ஓர் -3 கூட்டினீங்க அப்படின்னா -2ன்னு கிடைக்கும். சோ அப்ப இது கூட எக்ஸ பெருக்கிக்கோங்க, பெருக்கிட்டு இந்த -2xக்கு பதிலா இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் -3x -3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? சோ இப்ப இந்த ரெண்டுல இருந்தும் எக்ஸ காமனா வெளியெடுங்க, எக்ஸ் +1ன்னு வரும். இதுல இருந்து -3 காமனா வெளியெடுங்க, எக்ஸ் +1ன்னு வரும். சோ இந்த ரெண்டுல இருந்தும் எக்ஸ் +1 காமனா இருக்கா, வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் -3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு வேல்யூஸை பெருக்கும் போது உங்களுக்கு 0ன்னு கிடைக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று கண்டிப்பா 0. அப்போ ஒன்று எக்ஸ் +1 0வா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் -3 0வா இருக்கலாம். இது 0ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா +1 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது -1ன்னு ஆயிரும். இது 0ன்னு எடுத்தீங்க அப்படின்னா -3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது +3ன்னு ஆயிரும், ஓகேங்களா? ஸோ எக்ஸை நம்ம என்னன்னு எடுத்தோம்? அருணோட தற்போதைய வயதுன்னு எடுத்தோம் இல்லையா? ஸோ தற்போதைய வயது நெகட்டிவ்ல வருமா? மைனஸ்ல வராது. அப்ப என்ன ஆன்சர்? பிளஸ்ல வர்றதுதான் ஆன்சர். அப்ப அருணோட தற்போதைய வயசு அப்படிங்கிறது 3 வயசு, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3. இந்த மாதிரி வயது கணக்குகள் என்ன கொடுத்திருந்தாலுமே அதை ஈக்குவேஷன் டைப்பா மாத்திருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க, ஹம்பிள் என்பதை EHLUBM எனும் குறியீட்டால் தரப்படின் எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும்? ஸோ இந்த வேல்யூஸ் இதுவா எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரிலேஷனை இங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிளா பாருங்க, இங்க HUMBLE இருக்கா, அதே தான் இங்கேயும் இருக்கு பாருங்க, HUMBLE அதுவே தான் இருக்கா. ஸோ அப்ப என்ன அர்த்தம், இங்க இருக்க அந்த நம்பர்ஸோட பிளேஸை தான் மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஆல்பபெட்ல ஏதோ மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா, அதாவது எத்தனை டிஜிட் தள்ளி கொடுத்துருக்காங்களா, எத்தனை டிஜிட் முன்னாடி கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி பார்க்கலாம். பட் இது பாத்தீங்கன்னா இருக்கிறதே தான் வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கடைசி எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த கடைசி, அதுக்கப்புறம் முன்னாடி, அதுக்கப்புறம் இந்த கடைசி, அதுக்கப்புறம் முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அதாவது கடைசில இருந்து ஒரு லெட்டர், ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு லெட்டர், கடைசில இருந்து ஒரு லெட்டர், ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு லெட்டர்னு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் எப்படி எழுதலாம், கடைசி N ஃபர்ஸ்ட் E, அடுத்து கடைசி O ஃபர்ஸ்ட் U, கடைசி I, இங்க O கிடையாது D இல்லையா, ஸோ NEOD, U இல்ல D. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன ஐக்கு அப்புறம் U, அதுக்கப்புறம் T, அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் A. ஓகேவா? ஸோ NEODIUTCA எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் டில தான் இருக்கு. இதே லெட்டர்ஸ் தான் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸையுமே தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் டிக் அடிங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நாளை திங்கட்கிழமை எனில் நேற்று என்ன கிழமை? இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை அப்படின்னா இன்னைக்கு என்னவா இருக்கும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். அப்ப நேற்று என்ன கிழமை, சனிக்கிழமை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு சிலது வந்து இன்னைக்கு வந்து இந்த நாள், இல்லைன்னா நாளைக்கு இந்த நாள்னு கொடுத்துட்டு இத்தனை நாளைக்கு முன்னாடி என்ன நாளா இருக்கும், இத்தனை நாளைக்கு பின்னாடி என்ன நாளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு திங்கட்கிழமைனா இன்னைக்கு என்ன கிழமை, அப்ப நேற்று என்ன கிழமை, ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 21/33 321 டிவைடட் பை 444 4321 டிவைடட் பை 5555 அடுத்து வர்றது என்ன எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தடுத்து நீங்க என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கூட பார்க்க வேணாம். பாருங்க, 1 2, 2க்கு அப்புறம் என்ன 3, அப்ப மேல எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 3. இங்க பாருங்க 1 2 3, அடுத்த லெட்டர் அடுத்த நம்பர் 4. ஸோ 4 அப்படிங்கிறது மேல 3 டிஜிட் இருக்கு, அதனால 4. அடுத்து இங்க 1 2 3 4, அடுத்து 5, மேல 4 டிஜிட் இருக்கு, அப்ப 4 டிஜிட். அப்ப என்ன வரும், 1 2 3 4 5, மேல 5 டிஜிட் இருக்கு, அப்ப கீழே 6 அப்படிங்கறது 5 டைம் எழுதணும். ஓகேங்களா? சோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான். ஓகேங்களா? சோ சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. ஒண்ணும் கிடையாது, இந்த கட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆப்ஷன்ல இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஒவ்வொன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. பார்க்கும்போது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா, சோ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எந்த இதுக்கு உங்களுக்கு 10ன்னு ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சப்ஸ்டிடியூட் பண்ற பாருங்க, 2 + 6 - 12 டிவைடட் பை 4 + 2. இந்த இடத்துல 10 எடுக்க வேணாம், 10 ஆன்சர் வருதான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ போட்மாஸ் ரூல் இப்போ நம்ம யூஸ் பண்ணணும். போட்மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கு, அப்ப பிராக்கெட்குள்ள இருக்கிறது தான் முதல்ல சால்வ் பண்ணணும். பாருங்க, 2 + 6 - 12 டிவைடட் பை இது 6. அதுக்கப்புறம் என்ன வரும், டிவைடட் பை வரும். அப்ப 2 + 6 மைனஸ் இது என்ன ஆகும், உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். 2 - 2 கேன்சல் ஆயிரும், 6ன்னு கிடைக்குது. இது வந்து 10க்கு ஈக்குவல் கிடையாது, அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. அப்ப அடுத்த ஆப்ஷன் டி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். பாருங்க, 2 × 6 - 12 டிவைடட் பை 4 + 2. ஓகேங்களா? சோ அப்ப 2 × 6 - 12 சேம் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறது 6, அடுத்து டிவைடட் பை பண்ணீங்க அப்படின்னா 2. இது என்ன ஆகும், அடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 12 - 2ன்னு வரும். ஸோ 12ல இருந்து 2 போச்சு அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். இங்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, 10 தான் இருக்கு. ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அந்த கட்டத்துல என்ன வரும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வரும். ஒருவேளை இது வரல அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ற மாதிரி வரும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது கொஞ்சம் வேகமா நீங்க குயிக்கா அந்த சம் போடுற மாதிரி வரும். மற்றபடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். சப்ஸ்டிடியூட்
பண்ணதுக்கு அப்புறம் போர்ட் மாஸ் டூல் யூஸ் பண்ணி நீங்க அந்த ரைட் ஹேண்ட் சைடு வர்ற ஆன்சர் வருதா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.